நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஐபிஎல் சீசன்ல நம்ம சென்னை டீமுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையில ரொம்பவே டிசாஸ்ட்ரஸா தான் இருந்து வருது. பேக் டு பேக் நிறைய தோல்விகளை நம்ம சென்னை அணியை சந்திச்சு வராங்க. மே 25ஆம் தேதி அன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸோட நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த டோர்னமெண்ட், அதாவது இந்த சீசனுடைய லாஸ்ட் மேட்சை விளையாட போறாங்க. இந்த சீசனை பொறுத்தவரையில நம்ம மொத்தமா 13 மேட்சஸ் விளையாடி இருக்கோம். இப்படி நம்ம விளையாடின 13 மேட்சஸ்ல வெறும் 3 மேட்சஸை மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடிஞ்சது. மீதி உள்ள 10 மேட்சஸ்லயுமே நம்ம தோல்வியை தான் சந்திச்சிருக்கோம். 2008ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசன் தொடங்கினது முதலே கிட்டத்தட்ட ஒரு 17 எடிஷன் ஆனது நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 17 எடிஷன்லயுமே இந்த மாதிரியான ஒரு வர்ஸ்டான பர்ஃபார்மன்ஸை நம்ம சென்னை அணி கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஓவர் த இயர்ஸ் இன் எவ்ரி சீசன் நம்ம சென்னை அணியுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆனது எப்படி இருந்திருக்கு அப்படின்ற டேட்டாவை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மேட்சஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க இன் எவ்ரி இயர் அப்படின்ற டேட்டாவை நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்க முடியும். இந்த வருஷம் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ராக் பாட்டம்ல இருக்கு அப்படின்றது தான் ரியாலிட்டி. 2020, 22 மற்றும் 24 இந்த 3 வருஷத்துலையுமே நம்ம சென்னை டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. 2020 பொறுத்தவரையில நம்ம விளையாடின 14 மேட்சஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 6 மேட்சஸ் ஆவது ஜெயிச்சோம். இப்படி 6 மேட்சை ஜெயிச்சு நம்ம 7th ஸ்பாட்டை ரீச் பண்ணோம். நம்மளுடைய அடுத்த வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 2022 தான் வந்தது. இந்த சீசனை பொறுத்தவரையில நம்ம 14 மேட்சஸ் விளையாடணும். இப்படி நம்ம விளையாடின 14 மேட்சஸ்ல வெறும் 4 மேட்சஸ் மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடிஞ்சது. 4 மேட்சஸை ஜெயிச்சாலுமே அட்லீஸ்ட் 10th பிளேஸ்ல இல்லாமல் 9th பிளேஸ்லயாவது இருந்தோம். ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரையில நம்ம இது வரைக்கும் 13 மேட்சஸ் விளையாடிருக்கோம். இப்படி நம்ம விளையாடின 13 மேட்சஸ்ல வெறும் 3 மேட்சஸை மட்டும்தான் ஜெயிச்சிருக்கோம். இன்னொரு வருத்தம் அளிக்கிற விஷயம் இல்லைன்னா ஹார்ட் பிரேக்கிங் ஒரு சினாரியோ அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 10வது இடத்துல இருந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயே 9th ஸ்பாட்ல தான் இருந்தாங்க. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் நம்மளுக்கு மீதம் இருக்கு. எனக்கு இவங்க 9th பிளேஸ்க்கு போவாங்களா அப்படின்றதே டவுட்டா இருக்கு. ஒரு இயர்ஸ் இந்த மாதிரியான ஒரு லோவை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஹிட் பண்ணதில்லை அப்படின்றது தான் ரியாலிட்டி. இதுல இருந்து அவங்க அடுத்த வருடம் மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு மேட்ச் இருக்கு, அதில் நம்மளுக்கு ஆறுதல் வெற்றி கிடைக்குமா இல்லையா அப்படின்றது தெரியல. வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். இதே மாதிரி சேனல் தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.